அத்திமுகத்தனே அஞ்சுகரத்தனே சித்தி புத்தி விநாயக பெருமானே உன்னை சக்தி கேட்டபடி பக்தியோடு நான் தொழுவேன். கதை எனக்கு நீ என்று வேறு யாரோ. அஞ்சு கரங்களே ஆபயங்களே அஞ்சு கரங்களே ஆபயங்களே அஞ்சு கரங்களே ஆபயங்களே கஜமுகன் விழியில் காருண்யமே கஜமுகன் விழியில் காருண்யமே அருளும் பாதம் சரணங்களே என்றும் அஞ்சு கரங்களே ஆபயங்களே. மதயானை முகத்தோடு நம்மை காற்பவன் தேவாதி மூவருக்கும் இவன் மூத்தவள். மதயானை முகத்தோடு நம்மை காற்பவன் தேவாதி மூவருக்கும் இவன் மூத்தவள். ஆனந்த பவனத்தில் அருகின்றவன் ஆசைகின்ற துதிக்கை வரம் இறைப்பவள் ஆசைகின்ற துதிக்கை வரம் இறைப்பவள். மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தாள் மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தாள். அதனாலே அதை என்ன உண்ணாமல் வைத்த அந்த அஞ்சு கரங்களே ஆபயங்களே. ராஜாதி ராஜன் அவன் சிவன் மடியிலே நீரேழு உலகங்கள் அவன் பிடியிலே. ராஜாதி ராஜன் அவன் சிவன் மடியிலே நீரேழு உலகங்கள் அவன் பிடியிலே. ஆரம்பமே அறிவின் கணநாயகா அடுத்தென்ன முடிவின் அருள் வாயப்பா அடுத்தென்ன முடிவின் அருள் வாயப்பா. ஆரிமுக குருதேவன் இருகுலம் கண்டா அறியாத சிறியேன் தினப்பாட வைத்த அந்த அஞ்சு கரங்களே ஆபயங்களே அஞ்சு கரங்களே ஆபயங்களே. கஜமுகன் விழியில் காருண்யமே கஜமுகன் விழியில் காருண்யமே அருளும் பாதம் சரணங்களே என்றும் அஞ்சு கரங்களே ஆபயங்களே அஞ்சு கரங்களே ஆபயங்களே. மைக் ஆஃப் பண்ணி முன்னாடி முன்னாடி தள்ளுங்கண்ணே. அண்ணா நீ போட்டு. ஹலோ நான் முருகனே கடைக்கு வர முடியாது அனுப்பி அழைக்கிறோம். ஹலோ ஹலோ ஊராட்சி மன்ற துறை தலைவர் அண்ணே முருகன் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரப்படியே அனுப்பி அழைக்கிறோம். கே புதுக்குளம் ஸ்ரீ முத்தைய ஐயனார் கோவில் புறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு நடைபெறும் நாடகத்திற்கு தலைமை தாங்க வருகிறதற்கும் மானாமதுரை காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களை எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். கிராம நிர்வாக அலுவலர் அவர்களை எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். கிராம உதவியாளர் அவர்களை எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். வாட்டர் போர்டு பணி செய்யும்
நண்பர் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். மின்சார வாரியம் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். மேலே குறிப்பிட்ட அனைவரும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஆமாம் லேட் பண்ணாமல். அண்ணே ஹலோ ஹலோ. நன்றி உனக்கு சொல்ல மாட்ட இல்லை மாறியே, நெஞ்சி நிறஞ்சி நிற்கும் 1000 கண் சூழியே. நன்றி உனக்கு சொல்ல மாட்ட இல்லை மாறியே, நெஞ்சி நிறஞ்சி நிற்கும் 1000 கண் சூழியே. மஞ்சள் நீர் தெளிக்குதம்மா ஊசனுங்க கூடியே, மங்களம் கொடுப்பவளே குங்கும சிங்காரியே, தொட்டியம் காளி என்று துளங்கிடுப்பாயே, சூளக்கீழ் மாறி என்று புகழ் படித்தாயே. நன்றி உனக்கு சொல்ல மாட்ட இல்லை மாறியே. அடிச்சு புடிச்சு கிடந்து ஊருக்குள்ளே நல்ல அறிவை கொடுத்து இணைஞ்சு உமையவளே உமையவள். மனுஷே நினைச்சா இதுதான் நடக்குமடி, உந்த நினைப்பு அதுதான் என்றும் திகழுமடி திகழுமடி. நல்லோருக்கு தீங்கிலித்தால் காப்பவள் நீயே, பொல்லாத கோபம் கொண்டு பொங்கிடும் தாயே. கோடான கோடியிலே நானும் சேயே, கைப்பிள்ளை கை வணங்கும் சக்தியே தாயே. வேப்பிலையில் ஆடை கட்டி வீட்டிருக்கும் அம்பிகையே, முக்கோணத்தில் உட்கார்ந்திடும் மகமாயி. நன்றி உனக்கு சொல்ல மாட்ட இல்லை மாறியே, நெஞ்சி நிறஞ்சி நிற்கும் 1000 கண் சூழியே. படத்தை விரித்து பாம்பு கூடை பிடிக்கும், கிளை அடர்ந்து படர்ந்து வேம்பும் நிழல் கொடுக்கும். அடடா அழகின் அழகாய் குளிர்ந்திருக்கும், உந்தன் அடியை பணிந்தால் என்றும் நினைவிருக்கும். பன்னீர் சந்தனத்தில் தீர்த்தமும் ஆடி, அந்நாட மிச்சையில் மாலையும் சூடி, கண் மீண்டும் காண்பதற்கு 1000 ஜோதி. கைப்பிள்ளை கை வணங்கும் சக்தியே காளி. காள வந்தாள் கை கொடுப்பாள், தீயவரை நீ எரிப்பாய், முக்கோணத்தில் உட்கார்ந்திடும் மகமாயி. நன்றி உனக்கு சொல்ல மாட்ட இல்லை மாறியே, நெஞ்சி நிறஞ்சி 1000 கண் சூழியே. மஞ்சள் நீர் தெளிக்குதம் ஊசனுங்க கூடியே, மங்களம் கொடுப்பவள் குங்கும சிங்காரியே, தொட்டியம் காளி என்று துளங்கிடுத்தாயே, சூளக்கீழ் மாறி என்று புகழ் படுத்தாயே. நன்றி உனக்கு சொல்ல மாட்ட இல்லை மாறியே, நெஞ்சி நிறஞ்சி நீர் 1000 கண் சூழியே. மஞ்சள் நீர் தெளிக்குதம்மா ஊசனுங்க கூடியே, மங்களம் கொடுப்பவள் குங்கும சிங்காரியே. லாவண்யா ரேடியோஸ் உரிமையாளர் சிவா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது.
கத்தரிக்கோளு காசு தந்து உத்தரவு போட்டிருக்கு. கட்டு ஜாக்கெட் மேல இட்டு கட்டி பாட இவரேனு ஆசைப்பட்டு எதிர்பார்த்து பாட சொன்னா துட்ட போட்டு கேளுங்களே நானும் மெட்ட போட்டு பாட. சிரிக்கி ஒருத்தி சிங்கார குருத்தி தழுக்கி குலுக்கி தள்ளாடும் பருத்தி வயசு பயல வந்தாளி துரத்தி. சிரிக்கி ஒருத்தி சிங்கார குருத்தி தழுக்கி குலுக்கி தள்ளாடும் பருத்தி வயசு பயல வந்தாளி துரத்தி. கண்ணால அளவெடுத்தான் ராஜாவை பின்னால வரவழைச்சான். சின்ன கண்ணா சிங்கார மன்னா நானும் விவரம் அறியாத பொண்ணா சேர்ந்து வாரே உன்னோட உண்ணா. சிரிக்கி ஒருத்தி சிங்கார குரத்தி தழுக்கி குலுக்கி தள்ளாடும் பருத்தி வயசு பயல வந்தாளி தூரத்தி. அழகேசா ஏ மகராஜா உன் ஆத்தோரம் பூத்தது இந்த ரோஜா. பாலாறு இது பனஞ்சாறு உன்னை பசியார வச்சது இந்த தேரு. நாக்கில நீர் உருதோ நெஞ்சில தேன் உருதோ நெருங்கி இருக்கிற நீரும் வராதா. ஆனா வந்து தின்னாத கரும்பே காத்து வந்து கிள்ளாத அரும்பே. சிரிக்கி ஒருத்தி சிங்கார குருத்தி தழுக்கி குலுக்கி தள்ளாடும் பருத்தி வயசு பயல வந்தாளி துரத்தி. உனக்காக வாழும் முகராக ஒட்டி ஒன்னாக இருப்பேன் உறவாக. ஒரு பாதி நீயும் மறுபாதி இனி காதில் ஓதாத ஒரு சேதி. ஆகாத மாரியம்மா காப்பாளே மாரியம்மா நம்பி இருக்கிற நல்ல மனம் உண்டு. ஆனா வந்து தின்னாத கரும்பே காத்து வந்து கிள்ளாத அரும்பே. சிரிக்கி ஒருத்தி சிங்கார குரத்தி தழுக்கி குலுக்கி தள்ளாடும் பருத்தி வயசு பயல வந்தாளி துரத்தி. கண்ணால அளவெடுத்தா ராஜாவை பின்னால வரவழைச்சான். சிரிக்கி ஒருத்தி சிங்கார குரத்தி தழுக்கி குலுக்கி தள்ளாடும் பருத்தி வயசு பயல வந்தாளி துரத்தி. மின்சார வாரியத்திலிருந்து மேலுக்கு வரும்படி அனுப்பி வாங்கிக்கிறோம். இன்னும் உயர மக்களா வாங்க மாப்பிள்ள. வெளியே வந்து வச்சுக்கிறேன். நீ வாடியண்டா இல்லை வாங்க மாப்பிள்ள. கோமாளி 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 வந்திருக்க ஏமாளி. பலே 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 யாரு பேசுறது? கோமாளி கோமாளி வந்திருக்க நான் ஒரு ஏமாளி. கோமாளி 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 வந்திருக்க நான் ஒரு ஏமாளி. தன்னானே தன்னானே தன்னனானே ஓடியா தக்கதிமி தன்னனானே தந்தானே தந்தானே தனனானே தக்கதிமி தனனானே தன்னானே தன்னானே தன்னனானே தக்கதிமி தன்னனானே. கோமாளி 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 வந்திருக்க நான் ஒரு ஏமாளி. கோமாளி 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 வந்திருக்க நான் ஒரு ஏமாளி. பொண்டாட்டி ஒண்ணு இருக்க ஒப்பாட்டி வச்சிருக்க பெட்டிக்காரருக்கு வணக்கம் வணக்கம். பொண்டாட்டி ஒண்ணு இருக்க வப்பாட்டி வச்சிருக்கும் பப்புனுக்காரருக்கு வணக்கம். பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டி இருக்கீங்கள் ஒப்பாட்டி வச்சிருக்க வல்லாள கண்டனுக்கு வணக்கம். புருஷாரி அவள புள்ள குட்டி பெத்தெடுக்க புண்ணியவதிகளுக்கு வணக்கம். ஆட புருஷனி அறியாமலே புள்ள குட்டி பெத்தெடுக்க புண்ணியவதி இருந்த வணக்கம். தன்னானே தன்னானே தன்னனானே தக்கதிமி தன்னனானே தன்னானே தன்னானே தனனானே தக்கதிமி தனனானே.
இருக்கு. காலையில எந்திரிச்சு நீச்சல் தண்ணி குடிச்சுட்டு கலப்பைய தூக்குனாங்க. அப்போ போடி காலைகளை எந்திரிச்சு நீ சிந்தனை குடிச்சுட்டு கலப்பு எழுதி உறவிற்கு வணக்கம். காலையில எந்திரிச்சு நீச்சல் தண்ணி குடிச்சுட்டு கலப்பைய தூக்குனாங்க. அப்போ அப்போ காலைகளை எந்திரிச்சு நீச்சல் தண்ணி குடிச்சுட்டு கலப்பு எழுதி கூடாது. அப்போ இப்ப காலையில எந்திரிச்சு தண்ணிய போட்டு மல்லாக்க கிடைச்சாங்க. இப்போ ஆட காலை- தன்னாலே தன்னாலே தன்னனானே தக்கதிமி தன்னனானே நானே 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 தக்கதி மீத கதி மீத நானே கோமாளி கோமாளி போடியா, போடியா. எந்திரிக்கிறான் ஒரு ஏமாளி. கோமாளி 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 மந்திரிக்கு நான் ஒரு ஏமாளி. ஐயமர ஆத்தவரே வணக்கம். ஓடியா, ஓடியா. ஆட்சி கிடைக்கவளை எனக்கும் எனக்கும். ஐயா மரியாத மரி வணக்கம். உங்க ஆசை கிடைக்கிறது எனக்கு. ஐயமர ஆத்தவரே வணக்கம். உங்க ஆட்சி கிடைக்கவளை எனக்கும். அம்மமர ஆத்தவரே வணக்கம். உங்க அன்பு கிடைக்கவளை எனக்கும். ரெண்டாளே 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 தக்கதிமி தன்னனானே கோமாளி 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 வந்திருக்கிறான் ஒரு ஏமாளி. பெட்டிக்கார் பாருங்க, எப்படி பார்த்தாலும் சரி, எந்த பக்கெட்டு பார்த்தாலும் சரி, அப்படியே விநாயகர் பெருமாள் மாதிரியே இருக்காரு. எப்ப பப்புன ஆம்பளை மாதிரியே இருக்காப்ல. ஏனே உங்களுக்கு பெட்டிக்காருக்கு எதுவும் சொந்த பத்தமா என்ன இல்ல? அவருக்கு மட்டும் வாயில அப்படி வச்சிருக்கீங்க. நம்ம செட்டு பங்காளி ஏமாப்ல. அவர் வச்சது எப்ப பாத்து இல்ல இல்ல வாயிலன்னா மைக்கு வந்து அப்படி வச்சிருக்காங்க, அத சொன்னேன். ஏன்னா நம்ம செட்டு நம்மளுக்கு சேர்த்து வைங்க, அப்படியே கொஞ்சம் ஏத்தி வைங்க சொன்னாப்புல எங்க மாமன் தான் வந்திருக்காரு. ஆமா ஏத்தி வைங்க மாமா மாப்ள. அந்த கல்யாணத்துல வச்ச மாதிரி. அப்படி சூப்பர். இப்ப பேசு. உனக்கு நல்லா ஏத்துவாரு. எப்படி நீங்க சொல்றீங்களோ உங்களுக்கு தகுந்த மாதிரி வாயை மட்டும் தரங்க. எப்படி ஏத்துறது மட்டும் பாருங்க. உங்களுக்கு உண்ட காப்பு கட்டிட்டு வந்திருக்க, இப்படி எல்லாம் பேச தரித்திரியம். என்னை பேச வச்சது யாரு, நீயா நானா? யாரு உன்னை பேய வச்சு தள்ளி பொழுது தள்ளிடுவா அப்படியே. ஆமா நீ காமிச்சாலும் புழு புழுந்தே இருக்கு. ஆமா அவங்க எல்லாம் எழுப்பி விடுறா போல. எழுப்புடா எழுப்புடா. என்ன எழுப்பிடு எழுப்புடுக்கடா. எழுப்புடா எழுப்பிடுக்கா எழுப்பிடுப்பா ப்ளீஸ். எழுப்பிடுக்கா எழுப்பிடுக்கா. எழுப்புடா கேட்டா சும்மா கேட்பாங்க. அவங்க எல்லாம் கேட்பாங்க, எனக்கு தெரியும். அவன் பாரு இப்பயே பிடிச்சு குண்டிய பிடிச்சு என்னடா பண்ற தம்பி அந்த கல்ல கீழே கொடுப்பா. அவன் இங்க இன்னைக்கு விடிய எந்திரிக்க மாட்டான்டா. ஆமா பேரன்பு கொண்ட பெரியவர்களை என்னைய பெற்றெடுத்த இன்னும் தாய்மார்களே, ஏடு போட்டு வெளுத்தார்களே, நாடு போட்டு வல்லவர்களே, காலுகளை கிளறி சென்று மாளிகளை வீடு. தயவு செய்து அப்பா காலை கீழே போடுப்பா. ஏப்பா உனக்கு ஒரு மாதிரி இருக்கா? இல்ல இது எனக்கு என்ன உங்களுக்கு ஒரு மாதிரி பசங்க காலத்தை உன்னை விட்டு மதுரையை விட்டு போன காரணமே தான்டா. உங்களுக்கு எச்சி உரிமை என்ன ஓயாம என்னுட்டே பிடிச்சு பண்றதுனால தான் நான் போனது. எங்க பண்ணுவேன் நீ ஊதிட்ட நான் கிறங்கிட்டேன். உண்மையாலுமே என்ன ஓயாமையாவா இருக்கட்டும். இன்னைக்கு சீரும் சிறப்பான முறைக்கு நாடகம் பார்க்க வந்திருக்க அனைத்து ரசிக மக்களுக்கு நன்றி நன்றிகள் வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு எல்லாம் எங்க சோறா கைதட்டுக்க. ஏன் என்னத்தை நீ தள்ளிட்ட? பொழந்து போச்சு. இருவரேன் மக்களை சிரிக்க வையா கை தட்டுவாங்க. ஏன் மயிரை புடுங்குறாங்க. நீ இரு கேட்டேன். இப்ப நான் கை தட்ட சொன்னது என்ன காரணம் தெரியுமா? என்ன மாப்பிள்ள எல்லாம் முழிச்சிருக்காங்களே, நாடகம் தான் பார்க்க வந்திருக்காங்களான்னு அது ஒரு இது ரசிச்சு பாப்பாங்க. நம்ம ஊர்ல பாத்துக்கங்க. இல்ல அதெல்லாம் நேத்து கடன்ல வந்திருக்கோம். எங்க எல்லாம் சோறா கை தட்டுக்க. கெஞ்சு மாப்பிள்ள கீழே விழுந்து கும்பிடியா? நான் விழுந்து ஊம்பணும். என்ன அதை பார்க்கணும். இரண்டு போது சிறப்பான முறையில் நாடக மக்கள் வந்திருக்காங்கன்னா சாதாரண ரசிக மக்கள் இல்ல. ஆனா இன்னைக்கு பாரு இந்த கைதட்டல பெருசா கைதட்டு வாங்க வைக்கணும். ஏன் தெரியுமா? அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அதே ராமிக்கிய போட்டிருக்கு. என்னப்பா அதே ராமிக்கிய புதுக்கோட்டை. என்ன கொலையாக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. என் ஈர கொலையா அந்த போய் வந்து நிக்கிறேன். மதுரைக்கு போற மயிரை புடுங்க வர்றேன். அந்த வச்சு இல்ல அப்படின்ட்டு இன்னைக்கு சாதாரண விஷயம் கிடையாது. நாடகம் பார்க்க வந்திருக்காங்கன்னா ஆண்கள் பார்க்க வர்றாங்களோ இல்லையோ, இந்த பெண்கள் முதல்ல பார்க்க வந்தே ஆகணும். ஏன் தெரியுமா? ஏன் அந்த பாடி மட்டும் என்ன தனியா நடக்கு? வீட்டுல சண்டை ஓட்டு வந்திருக்காரு கொலை. நாளைக்கு எடுக்கிறதா? யாரோட சேர மாட்டேன்னு தனியா இருக்காரு. அப்படியா? தனியா இருக்காப்லையா இல்ல தனியா போட்டு இருக்காப்லையான்னு தெரியல. போகுது இங்க என்னைய பாரு. நீ விரிச்சு உட்கார்ந்து நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியும். மரியாதையா இருந்துக்க. விழுந்து கடிச்சா போடுவேன் தெரியுமா? இங்க துண்டை விரிச்சு விட்டு இங்க அது பாரு இப்படி தடை பொழந்து ஒழுங்கா உட்கார்ந்துருக்க விடிய விடிய அப்படி. அக்கா அக்கா அந்த மஞ்சள் சிலை அந்த உரமுட்டையை பரட்டி விடுக்கா. இல்ல அது என்னது?
பொம்பளையால் படுத்திருக்கா? அங்கே தட்டாத்தா கூச்சமா இருக்குல்ல, அதை பரட்டி கொடுத்தா. வாட்டர் கேனில் இருக்குல்ல தண்ணி, அதை எடுத்து காதில் ஊத்து. சிரிச்சு படுத்துட்டே சிரிக்கிறது. அவங்க பாரு எந்திரிட்டா போல, பள்ளிக்கூட மாதிரி படுத்துக்கிறோம். எந்திரி போல. அப்படி எந்திரிங்கிறேன். உனக்கெல்லாம் எவ்வளோ திமிரு. நாங்கள் வந்திருக்கும் போது நீ படுத்து தூங்கிடுவியாக்கும். இன்னைக்கு நாங்கள் வந்தால் மழையே பெய்யாதா? இப்ப பெய்யானோம்ல, காலையில வேட்டுமியா? ஆமா. அவரை மட்டும் சேர்க்கவே கூடாது. அவர் யார் தெரியுமா? யார் அவரு? அவர் நம்ம கம்பெனி. அவர் எப்போதுமே 10:40 போகணும்னு நினைப்பாரு. இது 9:40 போகணும்னு நினைப்பாரு. அவர் சுறுசுறுப்பா 10:10 போயிட்டாப்ல. அதனால கிடைக்கல, கடுப்புல வந்து படுத்திருக்காப்ல. நேரா மாப்பிள்ள உங்கள்கிட்ட தான் வருவாப்ல. அப்புறம் ஏன் மாப்பிள்ள போன்ட்டு வந்துட்டு வந்துட்டார்ல அப்புறம். ஆமா ஆமா, அதனால உங்க வாய் நல்லா இருக்குங்கிறதுனால அங்கேதான் வருவாப்ல. எங்க வாயை திறங்க, உங்க வாய் எப்படி இருக்கு பாருங்க எப்படி திறக்கிறேன்னு. ஆத்தா எந்திரா கருப்பாய் புருஷா எந்திரி. என்ன குடும்ப ஆப்ரேஷன் பண்ணிருக்கு, பொழந்து நோனி அத்துப்படும் தெரியுமா? வாங்க 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 வந்தா. இப்ப எனக்கு பெட்டிக்கா இருக்கும். என்ன என்ன வேற போட்டி எங்க? இப்ப நான் செய்யற மாதிரியே அவர் செய்யணும். நீங்க என்ன செய்ய போறீங்க? அப்படி செய்யுங்க பாப்பா. உனக்கு செய்வன தான் செய்ய போறேன். நீங்க 2 பேரும் பண்ணுங்க, நான் பாக்குறேன். நீங்க 2 பேரும் பாருங்க. என்ன அதோட அழகராஜனே துண்டப்பட்டு போகட்டும். அப்படி கிடையாது. அவர் போட்டின்னா பாட்டு பாடுறதுல நீங்க எப்போதுமே எனக்கு உறுதுணை. நான் கேட்கிற பதிலுக்கு சொல்லுவியா? போட்டியா போட்டியா இல்லனே. இப்பதான் பள்ளியோட திறந்துட்டாங்கல்ல. உனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணியாச்சு. அதுதான் நீ வந்து பாத்தி இல்ல அப்புறம் என்ன? வாங்க 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 வந்து ஆசி தாங்க. வாங்க 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 வந்து ஆசி தாங்க. பெரியோர் எவரும் தாய்மாரே அன்பாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. ஆதரவை நீங்க தானே கொடுக்க வேணுங்க. வாங்க 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 வந்து ஆசி தாங்க தாங்க. கொட்டைக்கு பின்னாடி போகாம இதுக்குள்ள தலையை விட்டு பார்க்காம, கொட்டைக்கு பின்னாடி போகாம இதுக்குள்ள தலையை விட்டு பார்க்காம, முன்னாடி 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 வந்திருந்து நாடகத்தை பார்த்து விட்டா அன்பாக நாடகத்தை நடக்க வேணுங்க. ஆதரவை நீங்க தானே கொடுக்க வேணுங்க. வாங்க 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 வந்து ஆசி தாங்க தாங்க. அன்பாக நாடகத்தை பார்க்கணுங்க. உங்க ஆதரவை நீங்க தானே கொடுக்கணுங்க. அன்பாக நாடகத்தை பார்க்கணுங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்கணுங்க. முன்னாடி 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 பின்னாடி முன்னாடி வந்திருந்து நாடகத்தை பார்த்து விட்டா அன்பாக நாடகத்தை நடக்க வேணுங்க. ஆதரவை நீங்க தானே கொடுக்க வேணுங்க. வாங்க 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 வந்து ஆசி தாங்க. வாங்க 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 அந்த ஆசி தாங்க தாங்க தாங்க. ஆமா, இன்னைக்கு நாடகம் நல்லபடியா நடக்கணும்னா முக்கியமா 3 விஷயம் தேவை. என்ன மாப்ள? அந்த வழியே போயிட்டு வட்டி அப்புறம் ஏக்கே மூடு தேவை. நீ உன்னை பொளந்து எனக்கு அந்த விஷயமே கிடையாது. ஊரை ஆமா நல்லா பாடணும்னே. ஆமா தொண்டை வளர்ப்பறதுக்கு தொண்டை ஒரு மாதிரியா கட்டுதுனே. சரி ஒரு டீ கேட்டீங்க, வாங்கி கொடுத்தேன். ஆமா. ரெண்டாவது நான் தம்பி அண்ணன் ஒரு ஆசைப்பட்டு ஒரு தண்ணி கேன் வாங்கி கொடுத்தேன். உங்களுக்கு குழம்பு பிடிக்கானே ரசம் வாங்கி கொடுத்தேன். அதான் 3. ஆமா, அது மட்டுமா? ஒரு நாடகம் நல்லபடியாக நடக்கணும்னா முக்கியமா 3 விஷயம் தேவை. நல்ல பக்கமேளம், நல்ல ஒளிபெருக்கி, நல்ல ரசிக பெருமக்கள். இதுல ஒளிபெருக்கியும் சரி, நல்ல பக்கமேளமும் சரி, இதெல்லாம் சிறப்பா இருந்துருச்சு. நம்ம ரசிக பெருமக்கள் மேலதான் எனக்கு சந்தேகமே. ஏன் தெரியுமா? ஏமாப்ல அவங்க ஊருக்கு தான் நாடகத்துக்கு வந்திருக்கோம். சரி, நாடகத்துக்கு வந்தவங்களே நாடகத்துக்கு வந்தவனே பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லா சோறா கை தட்டுவாங்க. நானும் பிச்சை எடுக்காத குறையா கேட்டு பாட்டேன். எங்க பாப்போம் இன்னைக்கு நாங்கெல்லாம் உங்க ஊருக்கு வந்திருக்கிறது பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்க கை தட்டுறதுல தான் தெரிய போகுது. மாப்பிள்ள தட்டுவாங்கய்யா, பொறுங்கய்யா. அப்படியா? பாருங்க பாப்போமா? பாப்போம் எங்க பாப்போம். நாங்கெல்லாம் வந்திருக்க பிடிச்சிருக்குன்னா நல்லா சோறா கை தட்டுக்க. சோறா கை தட்டுதா அந்தா அதையா நம்ம மக்கள்கிட்ட நம்ம சொன்னதே தெரியும். அப்படி கிடையாது, இவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. இந்த அங்கெல்லாம் என் பங்காளிக்கெல்லாம் பிடிக்கல. என் பங்காளி என்ன பங்காளி அப்படி சொல்லுங்க. நீங்கெல்லாம் எந்த செட்டுன்னு எனக்கு தெரியும். என்ன செட்டு? நம்மளுக்கு அவங்களுக்கு எப்படி தெரியுமா? போட்டி வந்தாதான் பிடிக்கும். உண்மையா பொய்யா? ஆமா, இன்னைக்கு கூட்டி வந்திருக்க புள்ள சாதாரண புள்ள கிடையாது. என்ன மாப்ள? சுண்டுனா தெரிக்கும். என்னது? மூத்தரம். ஓ முகரை மூஞ்சியும். மூத்தரமா? இன்னைக்கு வந்திருக்க புள்ள சாதாரண புள்ள கிடையாது. என்ன தமிழகத்திலேயே நம்பர் 1 டான்ஸ்னா அந்த பிள்ளை மாதிரி யாருமே கிடையாது. ஏன் அந்த பிள்ளை மாதிரி ஆட முடியுமா? அந்த பிள்ளை பாட முடியுமா? நீ முடியுமா? ஆட உன்னால அந்த பிள்ளை மாதிரி உன்னால ஆட முடியுமா? என்னாலயா?
என்னால் முடியாது. முடியாதா? தாண்டா கேட்க சொல்றேன். அவனால முடியும். என்னால் ஆட முடியாது. ஐயா, நீங்க ரெண்டு உன்னால் பாட முடியுமா? என்ன முடியுமா? அந்த புள்ள பாடுற மாதிரி ஏமாப்ல இரு. அந்த புள்ள பாடுற மாதிரியே நீ பாடணும். சரி. பாடுவியா? லேடிஸ் வாய்ஸ்ல. ஆ? அந்த புள்ள அந்த பொம்பளை வாய்ஸ்ல பாடுறோம். சரி. நீ பொம்பளை வாய்ஸ்ல பாடுவியா? வயசுல கனவெல்லாம் பேச வேணாம். ஆ. ரெண்டு பேருமே நல்லா அடிக்காது எங்க நாடகம். ஆமா. தெரியுமாப்ல? சரி. ராமூர்த்தி டேனியலு பொன்னாட புத்திரக்கா அப்படி சொல்லுங்க. அவர் தான் சொன்னாரு எல்லாரையும் பேர் சீரும் சிறப்பானவர்கள் இவர்களிலே எங்களுக்கு 6 மணி மிஸ்து கொண்டிருக்கும் 6 மணி சக்கரவர்த்தி PSG ராமமூர்த்தி அவர்களுக்கு மதிப்புக்கு மரியாதைக்குரிய நமது கே புதுக்குளம் கிராமத்தார் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக இவர்களிலே மிருதங்க சக்கரவர்த்தி அருமை தம்பி உங்கள் வீட்டு பிள்ளை டேனியல் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக சீரும் சிறப்பானவர்கள் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை அண்ணன் மாபெரும் குடும்பத்தைச் சேர்ந்த சத்யவான் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக இவர்களிலே தாள சக்கரவர்த்தி அருமை மாமா உங்கள் வீட்டு பிள்ளை மதிப்புக்கு மரியாதைக்குரிய வெற்றிவேல் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக இந்நாடகத்தின் சீரும் சிறப்பான முறையில் அமைத்து எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து பொதுமக்களுக்கு சார்பாக இருக்கக்கூடிய எங்களது மானசீக குருமாகிய இருந்தாலும் எங்களை கூட்டி வந்தது நீங்கள்ல, அதுக்கு சொல்லணும்ல. உங்கள் முன்பு பப்புன் நடித்துக் கொண்டிருக்கும் பப்புன்னு நடிக்கல, பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் நமது புதுக்கோட்டையை சேர்ந்த மாப்பிள்ளை ஸ்பீட் ராமிக்கு அவர்களுக்கு கிராமத்தி சார்பாக மண்டி ஓடாத பொன்னாடி ஐயோ இவ்வளோ கையில் போடுறானே ஐயே இதுக்கு தேவலி கூட்டு வர மாட்டேன் சொல்ல உங்களெல்லாம் பொழந்துருவேன். 2 நாட்களாக இங்கே ஒரு புக்கடை சாப்பாடு ஏற்பாடு பண்ணி கொடுத்த கிங் மெட்ரோ கிருஷ்ணமூர்த்தி கேட்டரிங் உரிமையாளர் தினகரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. பி ஜோதி அவர்களுக்கும் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. 2 நாட்களாக இலவசமாக டீ வழங்கும் தெற்கு தெரு வீரநாச்சியார் பெண்கள் பாசறையின் சார்பாக கிராமத்தின் சார்பாக மாமா சக்திவேல் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. டீ வந்து இலவசந்தான், பக்கத்திலே இருக்கு, எல்லாமே வந்து டீ சாப்பிடுங்க. சோதி எங்கே இருந்தாலும் நாடகம் படைக்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அன்பளிப்பு கொடுப்பவர்கள் பெட்டிக்கார்ட்ட வந்து அன்பளிப்பு கொடுங்க, யாரும் வந்து மேடையில் ஏறாதீங்க. சிறப்பான முறையில் சிறப்பான முறையில் எங்களுக்கு இங்கே பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்திய மாபெரும் கே புதுக்குளம். ஏத்தா என்ன எல்லாம் இட்லிக்கு ஊறப்பட்டிருக்கீங்களா? ஆமாப்பா. உட்கார்த்தா டீ குடிக்க போறியா? குடிக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, குடிச்சு விட்டு எனக்கு ஒன்று வாங்கிட்டு வா. ஓசினா நாயில இருந்தாலும் குடிச்சிருவோம்ல. ஆமா, சிறப்பான முறையில் இன்னைக்கு நாடகத்தை பார்க்க வந்திருக்காங்க. இங்க எனக்கு முன்னாடியே வச்சுக்கிட்டு உனக்கெல்லாம் இங்க சத்தியமா இந்த டீ மூத்திரமா தான்டா போகும். எல்லாருக்கும் அப்படிதான் போகுமோ? அப்ப டீயை குடிச்சா போகுமியா? டீயை குடிச்சா போகும், இருண்டு போகுது. இருந்தாலும் இன்னைக்கு சிறப்பான முறையில் எங்களுக்கு பொன்னாடி போத்தி கௌரவப்படி. ஏத்தா உனக்கு என்ன கோர்ட்ல வாய்தாவா? என்ன இப்படியே நிக்கிற? எங்க போற? நோ, வந்து உட்காரு. என் முகரைய பிடிக்கலையா? ஒப்பலையா? போய்த்தல. ஆமாம், இப்படியே ரெண்டு போகுது. சிறப்பானவர்கள் இன்று இவரங்களிலே சீரும் சிறப்பான எண்ணற்ற பொன்னமாக வழங்கக்கூடிய நமது ஊர் நல்லூர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் கே புதுக்குளம் அருள்மிகு ஸ்ரீ நமது மதிப்புக்கு மதிப்பாகக்கூடிய ஸ்ரீ முத்தையனார் திருக்கோவில் புறவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு இன்றைக்கு இரவு இவரங்களிலே சீரும் சிறப்பானவர்கள் மதிப்புக்கு மரியாதைக்குரிய மானாமதுரை உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் மற்றும் கே புதுக்குளம் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னிலையிலும் சீரும் சிறப்பான முறையில் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் அதிவிமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தானே வெற்றி மஸ்கோட்டி வரும் நடிப்பின் கலைமாமணி நாடக உலகின் சின்ன சிவாஜி கணேசன் என்று அழைக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை அண்ணன் உங்கள் வீட்டு பிள்ளை சித்திரகுடியைச் சேர்ந்த
வி செல்வ கணபதி அவர்கள் வீரர்களே வேலன் வேடன் விருத்தனாக தோன்றுவார். அடுத்தபடியாக குயிலின் குரலோவியம் காணபாடு கோகிலவாணி இன்னிசை மாமிகள் இசை குயில் புராண செல்வி என்று அழைக்கக்கூடிய எங்களை தமிழகத்தின் சின்ன குயில் சித்ரா என்று அழைக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை இசைக்குயில் கம்மங்காடை சேர்ந்த ஏஆர் ராஜாத்தி அவர்கள் இவர்களுடைய வள்ளிநாயகியாக தொடர்பு அன்புமா சென்றுவார். அடுத்தபடியாக கானப்பிரியர் கலகப்பிரியர் சொல்லுக்கு சொல்லு வில்லுக்கு வில்லு பாட்டுக்கு பாட்டு பேச்சுக்கு பேச்சு வீச்சுக்கு வீச்சு என்று சொல்லக்கூடிய வசன வாக்குச்சாதுரியம் கலகப்பிரியர் புதுகையைச் சேர்ந்த எம்ஆர் மதிமதன் அவர்கள் இவர்களுடைய நாரதர் கானப்பிரியர் கலகப்பிரியராக தோன்றுவார். அடுத்தபடியாக ஆறுமணி கலையரசா ஆறுமணி பின்பாட்டு இன்னிசை தென்றல் இளபுயல் எங்களது நாடக உலகின் காதல் இளவரசன் கட்டிலம் காலை என்று மார்க்கண்டையன் எதிலும் 16 போண்டா மாஸ்டர். ஆமா அப்பேற்பட்ட அருமை அதுக்கு தான் உன் ஊர்ல கேரு ஆம்பிள் பேர உடனே அடங்க மாட்டேன். அப்பேற்பட்ட அருமை மாப்பிள்ளை உங்கள் வீட்டு பிள்ளை PSG ராமமூர்த்தி அவர்கள் இவர்களுடைய 6 மணிமன் பின்பாட்டு. சாப்பாடு அருமையான ஏற்பாடு என்று சொல்லிக்கொண்டு அடுத்தபடியாக ஆடல் அழகி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி உங்க வீட்டு சிட்டு உங்க வீட்டு சிட்டு எங்க வீட்டு புட்டு என்று சொல்லக்கூடிய பேஞ்சியா இல்லையா? உங்க வீட்டு சிட்டி கூட வாடா சூப்பர் மாப்ள பேஞ்சியா பாதியோட ஆமா அப்பேற்பட்ட அளவிற்கு அழகு தெய்வம் என்று சொல்லக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய உங்கள் வீட்டு பிள்ளை அருமை சகோதரி என்று சொல்லக்கூடிய மணிமேகலை அவர்கள் தமிழகத்திலேயே நம்பர் 1 டான்சர் என்று சொல்லக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய மணிமேகலை அவர்கள் இவர்களிலே டான்ஸ் காமிக்காக திகழ்வார். தன்னந்தனியாக நான் வந்தபோது என்னை எறிந்தாளே பூமுகமாது. தன்னந்தனியாக நான் வந்தபோது என்னை எறிந்தாளே பூமுகமாது. முகம் தெரியாமல் மயங்குவதின் ஒன்று புரியாமல் கலங்குவதின் என்னமோ சொல்லுங்கள் தள்ளியே நில்லுங்கள் தொட்டதால் உள்ளம் துடிக்கின்றதே. தன்னந்தனியாக நான் வந்தபோது என்னை எறிந்தாளே பூமுகமாது. அடுத்தபடியாக சீரும் சிறப்புமானவர்கள் இந்நாடகத்திற்கு உறுதுணையாக இருந்து இத்தனை உங்கள் முன் எடுத்துரைக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஆர்
ராம்கி ஆகிய நான் தான் பப்புன் காமிக் என்று சொல்லிக்கொண்டு என்ன வருது ஒண்ணுக்கு வரணும் ஏன்டா என் வாயில அடிக்க சொல்ற ஆமா மாப்பிள்ள பொம்பளை பிள்ளைக்கெல்லாம் பாட்டு போட்டிக்க என் பேரை சொல்லியிருக்கேன். அப்படியா? எனக்கு ஒரு பாட்டு. எப்போ சொன்னீங்க உங்க பேரை? இப்பதான் சொன்னேனே. என்ன பேர் உங்க பேர்? புதுக்கோட்டையை சேர்ந்த சரி ராம்கி. பப்புன்னு சூப்பரியா ஜோர கை தட்டுங்கடா. அந்த மயிரெல்லாம் வேணாம், நீங்க பாட்டை மட்டும் பாடுங்க. அப்படியா? சரி அப்ப நான் உங்களுக்கு பாடணும் ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்குமா? என்ன வேண்டுகோள்? இந்த மைக்கை தள்ளி வைங்க என்கிட்ட. எந்த மைக்கை? இந்த மைக்கை தள்ளி வைங்க. ரைட்டு இருக்கட்டும். அப்படி சென்டர் இல்லைங்க மாப்பிள்ள. மக்களை பார்த்து இல்லையா சென்டர் இல்லையா? எப்படி மக்களை பார்த்து இல்லையா? கொஞ்சம் தள்ளி போயா 2 மைக்கு நடுவில் இல்லைங்க மாப்பிள்ள. இன்னைக்கு நேரம் எனக்கு அப்படி உங்களுக்கு அப்படி இருக்கு, அதனால நீங்க அப்படி பேசதான் செய்வீங்க. சரி இப்போ என்ன உங்களுக்கு நீங்க என்ன நாட்டுக்குள்ள உனக்கு ஒரு ஊருண்டு, நாட்டுக்குள்ள உனக்கு ஒரு ஊருண்டு, ஊருக்குள்ள உனக்கு ஒரு பேருண்டு, நாட்டுக்குள்ள உனக்கு ஒரு ஊருண்டு, ஊருக்குள்ள உனக்கு ஒரு பேருண்டு. யாராரோ உன்னை பத்தி என்னென்ன சொன்னாங்க, இப்ப என்ன செய்வாங்க? தாக்கமுக்கு தக்கமுக்கு திக்கு தாளம், தீக்கமுக்கு திக்கமுக்கு திக்கு மேலம், தாக்கமுக்கு தக்கமுக்கு திக்கு தாளம், தீக்கமுக்கு திக்கமுக்கு திக்கு மேலம். இல்ல நீ பாட்டு பாடினாலும் பிரச்சனை இல்லை, இடையில ஒண்ணு நம்ம சொன்னீங்கன்னா நாக்கு முக்கு. சரி சரி மாப்பிள்ள, இந்த பாட்டுலாம் நல்லா பாண்டிய, நம்மளை வந்து பெருமையா தூக்கி வச்சு இன்னும் பாடுவீங்கல்ல? இல்ல இல்ல நீங்க மாப்பிள்ள சரி இருக்கட்டும். அடுத்தபடியாக பொதுமக்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கிறோம். இப்படிக்கு கிராம பொதுமக்கள் மற்றும் மக்கள் நலச்சங்கம் கே புதுக்குளம் என்று சொல்லிக்கொண்டு சீரும் சிறப்பானவருக்கு இந்த நாடகத்தை கட்டி கழிக்க வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி நடிக்கிறது வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு நம்ம எப்போதுமே சரி அறுக்கிறதெல்லாம் கிடையாது, வந்தோமா வேலையை முடிச்சோமா போனோமான் இருக்கணும். ஏன்னா வந்திருக்கதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால கிளம்புவோமா? கிளம்புறதுக்கு முன்னாடி எப்படி கிளம்புறேன்னு மட்டும் பாரு. கொட்டகை, அருமையான கொட்டகை. என்ன நாடக அமைப்பு, என்ன நாடக கொட்டை மட்டும் இல்லாமல் இந்த கும்பாபிஷேக கொட்டகை, இந்த பந்தலமைப்பு, என்ன சாப்பாட்டுக்கு போட்ட கொட்டகை எல்லாம் சிறப்பாக இருக்குது. என்ன அதனால இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன மாப்ள? ஊருக்குள்ள ஏகப்பட்ட விஷயம் நடக்குது. என்ன சொல்றீங்க? ஆனா பல விஷயம் நடக்குது. என்ன மாப்ள? ஆம்பளையாள் 10 பேர் சேர்ந்திருந்தாலும் ஒரு பிரச்சனையும் வராது. சரி. ஆனா இந்த பொம்பளையாள் 2 பேர் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கவே, அடே அப்பா ஒரு குடும்பமே குண்டிய தூக்கிறீங்க. ஏன் தெரியுமா? நெசமாவே சொல்றேன். நாம ஆம்பளை பேர் 10 பேர் சேர்ந்திருக்க சொல்லு, என்ன எந்த பிரச்சனையும் வராது, எதுவும் வராது. ஆனா நீ நானும் சேர்ந்திருந்தோம்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஏன் மாப்ள? ஆமா அத மாதிரி இந்த பெம்பளையாளைய சேர்ந்துருச்சுன்னா ஏன் சொல்றேன்? ஏன் அங்கேருந்து போகும்போது சும்மாவே இருக்கிறது இல்ல. எங்க ஊர்ல கல்யாணம் ஆகி 10 வருஷமா ஒரு பையனுக்கும் ஒரு பிள்ளைக்கு புள்ளையே இல்ல. ஏன் மாப்ள? இல்லையா? குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்களா? குடும்பம் முண்டை புள்ளையே இல்லைங்கிற அப்புறம் குடும்ப கட்டுப்பாடுக்கிற. சரி சரி. ஆமா புள்ளையே கிடையாது. என்ன சரின்னு 10 வருஷம் கழிச்சு புள்ள பிறந்துச்சு. சரி. புள்ள பிறந்தவனையே பாத்துக்க 3 கிழவி பார்க்க போயிருக்கு. பார்க்க போனவனையே பாத்துக்க அந்த 3 கிழவி பார்க்க போனவனையே முதல் கிழவி போய் சொல்லியிருக்கு. எப்படி? ஆகா உனக்கு பிறந்திருக்க புள்ள ஆம்பளை புள்ள, அழகான புள்ள, அருமையா இருக்கு, நீ கவலையே படாதீ அப்படின்னு. உடனே 2வது போன கிழவி சும்மா இருக்க முடியாம அந்த கிழவி போய் சொல்லியிருக்க, அடியே புள்ள பிறந்துருச்சுன்னு கவலைப்படாத, சரி இந்த புள்ளதான் உன் வாழ்க்கையை காப்பாத்த போது அப்படின்னு அது சொல்லியிருக்கு. 3வது போன கிழவி தான் குசுமுக்கார கிழவி. ஏயா போன கிழவி சும்மா இருக்கணும்ல, அங்க போய் அப்ப சொல்லி இருந்திருக்கு. பாத்துக்க என்ன சொல்லியிருக்கு. ஆகா புள்ளன்னா புள்ள, அருமையான புள்ள, ஆம்பளை புள்ள, உனக்காண்டி பிறந்திருக்கு, நீ கவலையப்படாத, அது கையப்பாரு, காலப்பாரு, மூக்கப்பாரு, முகரையப்பாரு, முதல்ல அதை பிடிச்சி உட்கார வைங்க. தொலைஞ்சு போயிடாம பிடிக்கத்தான் முதல்ல. என்ன சோடா பாட்டில் மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன கையப்பாரு, காலப்பாரு, மூக்கப்பாரு, முகரையப்பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியா என்ன சொல்லியிருக்குங்கிற? என்ன சொல்லியிருக்கு? அப்படியே அவங்க சித்தப்பனை உரிச்சு வச்சு பிறந்திருக்கு அப்படிங்க. அவளைதான் புருஷனுக்கு முன்னாடிக்கு சண்டை நடந்துருச்சு. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இவங்கெல்லாம் நாடகம் பார்க்க வந்திருக்காங்க. யாரு இதெல்லாம் நாடகம் பார்க்க வந்திருக்கு? எல்லாம் நாடகம் பார்க்க வந்த மாதிரியெல்லாம் தெரியல எனக்கு. அப்புறம் எல்லாம் பிக்னிக் வந்திருக்க மாதிரியே இருக்கு. வரும்போதே பாய், ஒரு தலைவாணி, ஒரு நாயோட வந்துடுறது. இந்த பாய் வந்து விரிச்சு உட்காந்து நான் சிரிச்சுக்க போல, இந்த பாய் விரிச்சு உட்காந்து நாடகம் பார்க்க, இந்த தலைவாணி தலைக்கு வச்சு படுக்க. சரி இந்த நாய் எதுக்கு தெரியுமா? எதுக்கு மாப்ள? அங்க இருந்து வரும்போது அவங்களும் வரமாட்டாங்க. என்ன அவங்க வரும்போது ஒரு பச்சை பிள்ளைய தூக்கிட்டு வந்துருவாங்க. பச்சை பிள்ளை அந்த சின்ன பிள்ளைக்கு நாடக கொட்டாய்க்கு வந்தோடனே திடீர்னு ஆய் வரும். ஆய் வந்தோடனே கழுவ முடியாது, துடைக்க முடியாது. சரி அதுக்கு தான் நாயை கூட்டி வர்றது. அதே நீங்க இருக்கீங்களா மாப்பிள்ள? இந்த கதையை சொல்றதுக்கியா
என்ன முதல்ல ரொம்ப கோபம் தம்பி தம்பி ஒண்ணு தப்பா சொல்ல இந்த கதை நீங்க தான் விளக்கமா சொல்லுங்க. நீங்க தான் விளக்கமா சொல்றீங்க. இல்ல எனக்கு ஒண்ணும் புரியல. தம்பி நீங்க இருக்கீங்கன்னா அந்த கதையை கரெக்டா நீங்க மட்டும் தான் சொல்லுவீங்க. இப்படித்தான் நம்ம ஊர் ஆளுகள் எல்லாம் பாத்திருக்கீங்களா? நீங்க இருக்கீங்கல்ல எதுக்கு பியறீங்க வா கதையை சொல்ல நல்லா சொல்லுவீங்க. நம்ம ஆளுங்க இங்க இருந்து பழனிக்கு பாத யாத்திரை போவாங்க தெரியுமா? அதான் நீங்க இருக்கீங்கல்ல கரெக்டா ஏய் இருப்பா பழனிக்கு பாத யாத்திரை போவாங்க. எப்படி போவாங்க? நம்ம ஆளுங்க போகும்போது நடந்து போவாங்க. நடந்து தான் போவாங்க. நடந்து போகும்போது எப்படி தெரியுமா போவாங்க? நம்ம ஆளுகளுக்கு ஆர்வம் தாங்க முடியாது. சூடு தான் இருக்குல்ல, அப்புறம் நான் ஆரட்ட வை என்ன இங்கேருந்து போகும்போது 100ல கிளம்புவாங்க. எப்படி கிளம்புவாங்க? எப்படி மாப்ள? கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, 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 அரோகரா. நம்ம ஊர் புதுக்குளத்துல இருந்து இங்க திண்டுக்கல் வரையும் போயிருவாங்க. ஏன்னா 100ல கிளம்புவாங்க. 100ல கிளம்பி போனவனையே திண்டுக்கல்ல இருந்து மணப்பாறை போகணும். கிளம்புற காரணம் என்ன? ஆர்வம். 16 வகை கூட்ட வச்சு நீங்க பருக்கே போட்டு கிளம்புறது. இங்க போடுறத இங்க சாப்பாடுனா சாதாரண சாப்பாடு இல்ல. என்ன 16 வகை கூட்டு நீ சொல்ற மாதிரி இப்ப போட்டாங்கல்ல சாப்பாடு. அந்த ஹெல்த்துக்கு அடிச்சோனையே அங்க இருந்து என்னப்பா ஒட்டச்சந்திரம் போயிடுறாங்க. ஒட்டச்சத்திரம் போயிருவாங்க. என்ன ஒட்டச்சத்திரம் போனவனே அங்க இருந்து வண்டி கிளம்பும். எவ்வளவு கிளம்பும்? இங்க இருந்து 100ல கிளம்புன வண்டி சரி அங்க போனவனே 60ல கிளம்பும். 60 40 குறைஞ்சிருச்சு. 60ல கிளம்பும். எப்படிங்கிற சொல்லுங்க. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, 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 அரோகரா. எப்பா சாமி சேர்த்து உட்காந்துருவோமா? காலில் வலிக்குது சொல்றது. அப்படிதாங்க அப்பா. அங்க பழனிக்கு பக்கத்துல போயிருவாங்க. போனவனே அங்க வண்டி போகணும். எப்படி போகும்? எப்படி மாப்ள? இங்க இருந்து 60ல போன வண்டி அங்க போய் 20ல தான் கிளம்பும். 20லயா? என்ன பண்ண சொல்ற? இங்கேயே பருக்கே போட்டாங்கல்ல. 40 போகும்போது சும்மா எல்லாம் போக மாட்டாங்க. சரி நம்மளை பொறுத்தளவுல 60 100லாம் கிடையாது. ஒரே முட்டுதான். ஆத்தே என்ன சரின்ட்டு போனவனே அங்க போகும்போது வாங்கும் போது புளியோதரை பொங்கல் எல்லாம் குடுக்கறதெல்லாம் வழியில வாங்கி மலிச்சு நக்கி விட்டு அங்க போய் வண்டி 20ல போகும். எப்படி போகுங்கிற? கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா. பழனி பாத யாத்திரை போய் பழனில படிக்கட்டுல கால் எடுத்து வைக்கணும். சரி எடுத்து வச்சா எப்படி இருக்கும்? எப்படி? முண்டைக்கு இவ்வளவு பெருசாயிரும். என்னது? கால் 2 வீங்கி போயிரும். அங்க இருந்து ஏறுவாங்க. அங்க போனவனையே மாப்பிள்ள சத்தியமா சொல்றேன். என்னப்பா? உங்களை பார்த்த மாதிரியா இருக்கும். அன்னைக்கு பாத்தீங்களா நீங்க? அப்படியா? சரி சொல்லு. என்னையே இழுக்கிற உடவாடா இல்லை இழுத்தா சொல்லவே சொல்லு. உன்னைய பார்த்து எத்தனை நாளாச்சு? அதனால விடு. அன்னைக்கு ஒரு நாள் வாய்ப்பு கொடுத்தேன் விட வேண்டாம். என்ன அங்க போனவனே 10ல வண்டி கிளம்பு. எப்படி தெரியுமா? 10ல கிளம்புமா? கந்தன நக்கு, கந்தன நக்கவா, முருகன நக்கு, நீ போய் நக்கு போ. வேலன நக்கு, நீ விழுந்து நக்கு, இல்லைன்னா வேணுக்குள்ள நக்கு. இப்படி போயிருவாங்க. இப்படிதான் நானும் பழனிக்கு போயிருந்தேன். நீங்க போய் பழனி முருகனை பார்க்க போயிட்டேன். பார்க்க போய் பழனி முருகனை பார்க்க போனா எனக்கு பசி தாங்க முடியல. வழியில பாத்தீங்கன்னா ஒரே கியூ. வருஷ ஆமா பசி தாங்க முடியல. என்னடா பண்றேன்னு பார்த்தாங்க பஞ்சாமிர்தம் வித்தாங்க. பஞ்சாமிர்தத்தை வாங்கி 1 கிலோ பஞ்சாமிர்தம் ஒரு டப்பாவே வாங்கி முழுங்கிட்டேன். முழுங்கிட்டு உன்னல்ல எனக்கு பார்த்தா வயிற்று வலி தாங்க முடியல. என்னடா பண்றேன்னு பார்த்தேன். இந்த வாங்கின டப்பா அந்த டப்பாவை எடுத்து வச்சு முடிச்சிட்டேன். 1 கிலோவையும் ரொப்பிட்டேன். நான் கீழே இறங்கி வந்தல்ல வந்தவனே 3 வழிப்பறி திருடுறீங்க. வழிப்பறி திருடுங்களா? என்ன சொல்றீங்க? என்னைய புடிச்சிட்டாங்க. திருடங்க என்னைய புடிச்சிட்டாங்க. பார்க்க ஒரு மாதிரி தெரியுது. உங்களை பார்க்க ஒரு மாதிரி தெரியுது. உன்னை பொழக்க போற பாத்துக்கிட்டாரு. திருடங்க என்னைய பிடிச்ச உடனே நான் சொன்னேன் ஐயா நான் பழனிக்கு போயிட்டு வர்றேன். என்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு சொன்னே. ஒண்ணுகிட்ட பஞ்சாமிர்தம் இருக்குட்டா அப்படின்னு கூடுறோம் அப்படின்னாங்க. வாங்கினோடனே பாருங்க திருடங்க 3 பேரும் உங்க 3 பேர் மாதிரிங்க. அவங்களுக்கு பசியா இருந்தா. ஆமா இதுல முதல் திருடே உங்க மாதிரியா இருப்பாப்ல. ரெண்டாவது திருடே நம்ம டேனியல் மாதிரியா இருப்பாப்ல. மூணாவது திருடே நம்ம இம்படக்கா கருப்பு மாதிரியே இருப்பாப்ல. என்ன இதுல மூணாவது திருடே என்ன பண்ணிட்டாப்ல? 4 கால் பாய்ச்சல் வந்துருவாரு கொளறதுக்கு. வருவாப்ல என்ன இந்த பஞ்சாமிரத்தை வாங்கி திங்கன்னு ஆசைப்பட்டாப்ல. இந்த பஞ்சாமிரத்தை வாங்கி தொட்டாப்ல இல்ல. தொட்டோனே முதல் திருடே வாயில வச்சாப்ல இல்ல. பஞ்சாமிரதமா என்னங்கிறது நமக்கு தானே தெரியும். சொல்லிட்டாப்ல பேசாம வாயில வச்சுக்கிட்டு ஒன்னும் சொல்ல முடியல. ஆமா அப்பதான் ரெண்டாவது திருடே சொன்னாப்ல டேய் பழனி பஞ்சாமிரத்தை விட ஸ்பெஷலான பஞ்சாமிரதம்டா. பழனி பஞ்சாமிரத்தை விட ஸ்பெஷலான அப்படியான பஞ்சாமிரதம் கேட்க. சரி பழனியில என்ன போடுவாங்க? பேரிச்சம்பழம், முந்திரிக்கொட்டை, வாழைப்பழம், இதெல்லாம் கல்கண்டு இதெல்லாம் போட்டு பண்ணிவாங்க. இவன் பஞ்சாமிரத ஸ்பெஷல்னோடனே மூணாவது என்ன பண்ணிட்டாப்ல வாங்கி வலிச்சுல வாயில உட்காந்து போட்டான்.
என்ன அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா மூணாவது வாங்கி வலிச்சுல போயிட சொல்லி நிக்கிட்டானா சொல்ல முடியல இல்ல. ஆமா, அந்த மாதிரி எதை எங்க பண்ணுமோ அதை அங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப நம்ம உள்ள போறோம். ஆனா புள்ளைய வெளில தள்ளுற என்ன சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு ஏன் தெரியுமா? இன்னைக்கு இன்னும் முக்கியமான ஒரு விஷயம். என்ன மாப்ள? நான் வாழ்க்கையிலேயே சொல்றேன், நான் இந்த மாதிரி பிள்ளைய பார்த்ததே கிடையாது. நானும் பார்த்தது இல்லை மாப்ள. நீ மயிரை புடுங்கல இல்லையா? உண்மையிலதான் நல்ல டான்சரு நீங்க. மதுரையில் வந்து அருமையான டான்சர்னா வந்து டான்சர் மணிமேகலை. உண்மையாலுமே நான் சொல்றேன், நான் தமிழகத்திலேயே பார்த்த டான்சர்லேயே கண்டிப்பா என்ன சிறப்பான அசூர தொழில் செய்யக்கூடிய ஒரு டான்சர்னா அப்படிப்பட்ட மணிமேகலையே என்னைய கண்டா பயப்படும். ஏன்? இந்த ஜாமானுக்கு பயப்படும். எந்த சாமானுக்கு? கொண்டு வந்து ஜாமானை பார்த்தா அந்த புள்ள பயப்படும். அது எந்த சாமானுக்கு பயப்படாது. அது எங்களுக்குள்ள ஒரு சீக்கிரட். சத்தம் வந்தா எப்படி? அப்படியா? நீ ஏதாவது பண்ணாலும் பண்ணுவ. உன்னைய பார்த்து அந்த டான்ஸ் மட்டும் இல்ல. இல்ல இல்ல, உன்னைய பார்த்தோன்னே அந்த டான்ஸ் மட்டும் இல்ல, எல்லா டான்ஸும் பயப்படும். ஆனா இன்னைக்கு ஏன் மச்சான் இருக்க வரையும் எனக்கு கவலையே கிடையாது. என்னால முடியாட்டி ஏன் மச்சான் ராமூர்த்தி. உன்னால முடியாதுன்னு எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ராமூர்த்தியா? இல்ல மாப்ள, ராமூர்த்தி நீங்க பண்ணுவீங்க மாப்ள. கவனிக்கவே மாட்டேன். இன்னொன்னு நான் சொல்லவா, நாடக உலகத்திலே சின்ன சிவப்பு விஜயகாந்த்னு அவர் தான். என்ன அப்படி மண்டே ஆட்டலாரோ அப்படி மயிறு அப்படியே மேலே போகும். மாப்பிள்ள ஆடுங்க மாப்பிள்ள. என்ன அப்படி அந்த மண்டே ஆட்டுக்க விடுவாப்ல. அன்னைக்கு வரலாம் ஒன்று ஆட்டுனே ஆட்டு நீ கிழிச்சு விட்ட அப்படியே. ஆமா ஆமா, அப்பேற்பட்ட அளவிற்கு சிறப்பான டான்ஸரு. இன்னைக்கு அவங்களுக்கு எனக்கும் நேரம் இருக்கு, அதனால நான் அதை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு உன் டீயை கீழே வைய. சரியா? டீயா குடிச்சுக்கிட்டு தெரியுற உனக்கு டீ தள்ளேன்னு பேசுறியா? மச்சம் மேரு மதுரை தம்பி டீ வச்சுக்கிறீங்களா? மச்சான் பேரு மதுரை நின்னு பாரு எதிர ரெக்க கட்டி பறந்து வருவனா ரெண்டு காலு குதிரை பறகடிச்ச பாட்டு வரும் பறகடிச்ச ஓட்டு கட்டி வெள்ள ஒன்ன கண்டா கட்டரும்பு கூட வருவே. ஓ மச்சான் பேரு மதுரை நின்னு பாரு எதிர உரிமை உரிமை மேலோ இவ ஒரச ஒரச தாளம். உரிமை உரிமை மேலோ இவ ஒரச ஒரச தாளம். முதல் முதல் பாதமரை இவ ஓடிருவாயிரம். உடுக்க உடுக்க எழுவே இது எந்த நாட்டி நடப்பே. தத்தலுக்கும் பேரழகே இவ தக்காளி பழச்சிவப்பு. நெக்க கட்டி ஆடுவேன், உக்கை பட்டி பாடுவேன். கட்டி ஆடுவே வட்டி கட்டி பீச்சுவே படா கட்டி தாடி தந்தா படா அழகான முகமே அலோ அலோ சுகமே சுண்டி விரல் தொட்டு விட்டாத்தி பிடிச்சி திறகுமே. ஓ ஓ அத்தாம் பேரு மதுரை நீ நின்னு பாரு எது. அடிச்சாலும் தந்தாயி தன் மகனை குடிச்சாத்தானே இருக்கிறா. காலு நுண்டி ஆனாலும் காப்பாத்தும் பொண்டாட்டி புருஷனை குடிச்சாத்தானே இருக்கிறா. இந்த உள்ளதை தெரிஞ்சு உண்மையை புரிஞ்சு நடந்துக்கப்பா. குடிச்சா ஊருல நாட்டுல உனக்கு ஏதும் மதிப்பிருக்கா. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். ஆளுகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 5-6 ஊருக்கு நஞ்சு வச்சிருந்தேன். 4 மரசே நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். குடிதா வேணாமப்பா குடும்பம் கெட்டு போகுமுன்னு. குடிதா
யாரும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா சாராய கடையை தேடி அலையாளஞ்சி அதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகி வச்சு குடிச்சு புட்டோம். கொண்டாட்டி கொலுசை வித்து பச்சை தண்ணி அடிச்சு புட்டோம். அண்டா குண்டாவையெல்லாம் அடகி வச்சு குடிச்சு புட்டு கொண்டாட்டி கொலுசை வித்து பச்சை தண்ணி அடிச்சு புட்டு எல்லாமே முடிஞ்ச பின் கூடலும் தானே வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே கூடலும் தானே வெந்தது. கைகாலு நடுங்குதையே பார்வழி சாமங்கு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். சுகமாயிருக்க முன்னே சொர்க்கத்துக்கு போவேன் என்று சுகமாயிருக்க முன்னே சொர்க்கத்துக்கு போவேன் என்று புதுசா குடிக்கையிலே மேலே பறந்தேன். இருக்கிற விஷமிதப்பா இருக்க இருக்க கொள்ளுதப்பா என்னவோ சொன்னாங்க நாம் புத்தி இழந்தேன். குடிகார பிள்ளையெல்லாம் நாதியத்து திரியுதப்பா படிக்க வழி இல்லாம தெருவிலையும் திரியுதப்பா. குடிகார பிள்ளையெல்லாம் நாதியத்து கிடக்குதப்பா படிக்க வழி இல்லாம தெருவிலையும் திரியுதப்பா. பள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். யாரு கேட்குறா? வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். இனிமேல் யாரும் குடிக்க வேணாம்னு படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 5-6 ஊருக்கு நஞ்ச வச்சிருந்தேன். 4 மரசே நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு சரக்கால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. நன்றி 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 நன்றி.